என் உயிரினும் மேலான பறவை பேரின சொந்தங்களுக்கு வணக்கம். நான் கமன் பயனார். வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரே தமிழனும் ஆதி தமிழ் குடியின் முதல் வழக்கறிஞரும் ஆங்கிலேயர்களால் திவான் பகதூர், ராவ் பகதூர், ராவ் சாஹிப் என்ற பட்டங்களோடு அழைக்கப்பட்ட ஐயா ரெட்டைமலை சீனிவாசப்பா அவருடைய பிறந்த தினம் என்று. எல்லாரும் இந்த எம்ஜிஆர் பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடது உடமையடா அப்படின்னு வரும். ஆனால் முதலில் அந்த வரிகளை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா ரெட்டைமலை சீனிவாசனார் தான். என்னென்னு எழுதியிருப்பாருன்னா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை பறையரின் உடமையடா அப்படின்னு 1900 அந்த காலகட்டத்திலேயே பறையறியதில் எழுதியிருப்பார். அதை பின்பற்றி தான் இவர்கள் பறையரின் உடமையடான்னு ஒரு இடத்துல திராவிட உடமையடா அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வரலாறு நம்ம பாதுகாக்கலன்னா இப்படி தான் திருட்டு போகும். பட்டியல் சமுதாயத்து மக்கள்கிட்ட உங்களுக்கான உரிமையை பெற்று தந்தவர் யாருன்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்குமே எல்லாருமே அம்பேத்கர்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவரை பற்றின செய்திகள் யாருக்குமே தெரியல. யாரும் இந்த வரலாறு படிக்கிறது கிடையாது சரியா. அது இல்லாமல் அம்பேத்கருக்கு 33 வயது மூத்தவர் இவர். அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னாடியே படித்து பட்டம் பெற்ற ஒரு தமிழன். இன்னும் சொல்லப்போனால் சட்டம் போடக்கூடாதுன்னு சொன்ன நாட்டிலே சட்டம் படித்து கோட் சூட் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தவர் தான் நம்ம தாத்தா. அது இல்லாமல் இந்தியாவினுடைய தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய காந்தி அவர்களுக்கு தமிழில் கையெழுத்திட கற்றுக் கொடுத்தவர். அதாவது காந்தி அவர்கள் கூட ஒன்றாக பயணித்த காலகட்டத்தில் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் வரலாறையும் அவர்களுக்கு தெரியப்படுத்திய ஒரு தமிழன். இன்றைக்கி நம்ம தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறோம். தமிழ்நாடு தமிழாக தான் ஆள வேண்டும் அப்படின்னு அரசியல் பேசுகிறோம். ஆனால் நமக்கு 100 வருடங்களுக்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கு என்று முதலில் முழக்கமிட்டவர். எந்த சொல் உன் மீது இழிச்சொல்லாக கருதப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றும் வரை உனக்கு விடுதலை இல்லை என்று பறையர் என்று இதழை நடத்தியவர். பறையர்னு சொல்ல பயப்பட்ட காலகட்டத்திலேயே பறையர்னு தனி இதழை நடத்தியவர். ஒரு பார்த்திங்கன்னா 1923 முதல் 1939 வரை சட்டசபை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். அந்த காலகட்டத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்காக பல போராட்டங்களும் அவங்களுக்கான உரிமைகளையும் பேசியுள்ளார். அதை தீர்மானித்து நடைமுறைக்கும் கொண்டு வந்துள்ளார். ஏகப்பட்ட சமுதாய பணிகள் செய்துள்ளார். சமூக நீதி போராளி, சட்டசபை உறுப்பினர், வழக்கறிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் இப்படி அனைத்திலும் சிறந்து விளங்கிய ஒரு நபர். இவர் எத்தனை சமுதாய பணிகள் செய்த காரணமாகவோ என்னமோ அவருடைய வரலாற்றையே மறைத்து விட்டார்கள். இத்துடன் விசி மணிப்பயனார் பொறுப்படை வீரசமூர் முன்னணி.